சோம்பி உயிரினம் அப்படிங்கிற ஒரு சின்ன புழு பற்றி தான். அந்த புழுவுக்கு பல ஆயிரம் வருடங்கள் இருந்ததை இப்போ உயிர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து மனித குலத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சயின்டிஃபிக்கலாக என்டர்டெயின்மெண்ட்டு, பொலிட்டிக்கல், கிரிக்கெட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரண்ட் பயாலஜி அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலுங்க. இந்த சயின்டிஃபிக் ஜேர்னலில் ஸ்டடி ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து 2021 இன்னைய வரைக்கும் என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரஷ்யாவுடைய சயின்டிஸ்ட்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு மனுஷன்னா இவ்வளோ காலம்தான் வாழ முடியும். ஒரு உயிரினம், மீனாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், அந்த ஊர்வன பரப்பனை எல்லாமே இருக்கட்டும், அதோடைய கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை தாண்டி எவ்வளோ காலத்தில் அவனால் வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ரீஜனான சைபீரியாவில் யொக்யூட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல அலெசியா ரிவர் அப்படிங்கிற இடத்துல இந்த ரஷ்யாவுடைய இதெல்லாம் வந்து முகாம் போடுறாங்க. முகாம் போட்டு அங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சைபீரியாங்கிறது அந்த பனிப்படலம் அப்படி கட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து முகாம் போடும்போது அங்கே நிறைய நமக்கு இது வந்து கிடைக்கும். அந்த நிறைய அதனுடைய புதைந்து போன படம் நிறைய மாதிரி அது மாதிரி கிடைக்கும். அது ஒரு மிக ஒரு இடங்கிற மாதிரி சொல்லுவாங்க சைடில். ஓகேவா? அதில் வந்து ஒரு வாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வாம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு புழு மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த புழு பல்லாண்டு கலக்கங்கள்லாம் இருந்ததாக ஒரு நமக்கு வந்து கிடைக்குது. முன்னாடி இருந்த புழு. ஓகேவா? அந்த புழு மேக்சிமம் வந்து இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பேரழிவு இருந்தது அப்படின்னா அப்படி படர்ந்து போகும் இல்லையா? ஒரு உயிரினமும் இப்போது டைனோசர் இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதனுடைய ஒரு சில வார்ம்லாம் வந்து இருக்கும். உடனே நீங்கள் ஜோம்பி அப்படின்னு நினைக்காதீங்க. ஜோம்பினா அப்படி நம்ம எவ்வளோ தான் அடித்தாலுமே வந்துடுமே, ரிட்டர்ன் வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து முன்னாடி போனது. பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. ஓகே, உயிர் கொடுக்கும்போது அது இனப்பெருக்கம் மாதிரியும் போயிருக்கு. அதை பற்றி இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த வாமுடைய சாம்பிள் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங், இது எத்தனை வருஷத்து பழமையானது அப்படிங்கிறது ஒரு இது வந்து. ஓகேவா? இது ஒரு சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,485 வருடம் பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நேம் வந்து கொடுக்குறாங்க பெலிஸ்டோசன் எரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திஸ் நேம் இஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அடுத்து. பிளேஸ்டோஷன் எரா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.58 மில்லியன்ஸ், அதுக்கப்புறம் 11,700 இயர்ஸ் ஆகும். இதை தான் வந்து நம்ம பிளேஸ்டோஷன் எரான்னு சொல்லுவோம். அப்படி என்ன இதுக்கு எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா அந்த கோல்டு அண்டு வார்ம். ஓகேவா? இது வந்து ரெண்டு சேஞ்ச் ஆகி வரும். ஏன்னா வந்து பூமியோடைய அந்த எர்த்திஸ் ஆர்பிட்டை வச்சு பேஸ் பண்ணி வரும். அதனால் வந்து உடனே அந்த சைக்கிளுங்கிறது சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கு நேம் தான் வந்து இந்த பெலிஸ்டோசன் எரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நான் ஜியோகிராஃபிலையும் வந்து சொல்கிறேன். ஜியோகிராஃபி அப்படின்னா இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் சம்மந்தமாலே ஸ்பிக் பண்ணிட்டு விடுங்க. பட் ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, அந்த ஜியோகிராஃபியை பற்றி சொல்கிறேன். ஜியோகிராஃபி மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லார்ஜ் போர்ஷன் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஏஷியாவாக இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் வந்து முன்னாடி அந்த ஐஸ் ஷீட்ஸ் இருந்தது. ஓகேவா? நான் சொல்கிறதுலாம் முன்னாடி. ஓகே, அந்த பேஷன் ஏரியான்னு சொன்னாலே, எரான்னு சொன்னாலே, அதுக்கு முன்னாடி அந்த பனிக்கட்டிலாம் ஐஸ் ஷீட்ஸ் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகி தான் நமக்கு இந்த யூரோப்பு, ஏஷியா கண்ட்ரிஸு, இந்த கண்ட்ரிஸ்லாம் நமக்கு கிடைச்சிது. அந்த நீர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து இதனுடைய மேடு பகுதியெலாம் நமக்கு அந்த மாதிரி கிடச்சிது. ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது இதில் ஒரு சில உயிரினங்கள், இந்த யானையோட தந்தங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது பேர் ஓலி மம்ஸ். நிறைய ஹாலிவுட் படத்துலாம் பார்த்துருப்பீங்க. மேஸ்டன்டன்ஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்டாக நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய ஹோமோசபியன்ஸ் அப்படின்னா என்ன, இங்கே கேட்ட மாதிரி இருக்க நம்ம தான் இந்த காலகட்டத்தில் நம்ம உருவானதாக வந்து இந்த ஜியோகிராஃபி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, இந்த வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ராட்டிஃபயர் மீன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இது மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். இது வந்து ஒரு அனிமல் வகையை சேர்ந்தது தான். ஓகேவா? இதை வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் சக்ஸஸ்ஃபுல்லி ரிவீட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை திருப்பி நம்ம உயிரோட பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படிங்கிறத இதில் ஒரு பிக் மார்ஜின் ஆஃப் அந்த ஒரு கொஷின் நமக்கு வந்து ஏற்படுத்துது. இதை பற்றி இன்னமும் நிறைய ஒரு திரிக்கும் தகவலாம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் நார்மல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். நார்மல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோடைய நகர்றது, அந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நார்மலாக இருக்கிற மாதிரியும் தகவமைப்பை கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் கொண்டிருக்கதா வந்து கொடுத்து அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல்
சிஸ்டோபேட்டிக் ஸ்பெசிஃபிக்ஸும் இது வந்து ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா அதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கிரிப்டோபயாசிக்ஸ் பயாலஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கிரீக் அதனுடைய மொழியில் வரும்னு சொல்லுவாங்க. இது ஹைட் அண்ட் லைஃப். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு இந்த உயிரினத்துடைய தகவமைப்பு தெரியும். இது வந்து இவ்வளோ உயிர் வாழும், இதில் அடிப்பட்டால் இந்த மாதிரி, இப்போ நம்ம காயப்பட்டால் இதுக்கு மருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் இதுக்குன்னு உள்ள இந்த உயிரினத்துக்கு நமக்கு தெரியாமல் ஒரு தகவமைப்பு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இந்த உயிரினத்துக்கு இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு தெரியாமல் அறிவியல் சார்ந்து இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த உயிரினம் வந்து இப்போ மேபி அடிப்படுது அப்படின்னா இப்போ இங்கே இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், in the state of all function halted, like organism reproduction, development, repair, once conditions become hospitable, they resume normal life. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அதற்கான சரி செய்வதற்கான அந்த தகவமைப்பு வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் வந்து இதற்குடைய ஆர்கானிசமு மற்ற ரீப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அது எந்த நேரத்தில் அதுக்கு கண்டிஷன்ஸ் கரெக்டாக வருதோ அப்போது அதனுடைய இதை கொண்டு வரும். இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கிரிப்டோபயாசிக்ஸ் சொன்னீங்க அப்படின்னா, இப்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மறுபடியும் அதனுடைய உயிர் வருது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு இதுதான் வந்து கிரிப்டோபயாசிக்ஸ் பயாலஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு உயிரினம் வந்துச்சே, மேபி டைனோசருக்கு அப்புறம் நம்ம மனிதர்கள் வந்தாங்க, குரங்குலேருந்து மனிதர்கள், அந்த மாதிரி ஒரு அந்த இதுவும் வந்து சேஞ்ச் ஆச்சே, மேபி இந்த வாமால மேபி ஏதாவது சேஞ்சஸ் வருமா, மனித இதுக்கு ஏதாவது அழிவு வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அது இந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு எந்த ஒரு இல்னஸையும் வந்து கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரிசர்ச்சர்ஸ் இன்னொத்தையும் ஒன்று சொல்கிறாங்க. இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதால தான், இப்போ உலக வெப்பமயமாதல் அளவுக்கு அதிகமாக போனதால தான் நம்ம இப்போ பனிக்கட்டி உருகி 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 நமக்கு இந்த ஒரு சில வார்ம்ஸு இந்த மாதிரி ஜோம்பிஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே மேபி உலக வெப்பமயமாதலுக்கு தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் வரக்கூடிய மேபி காலத்தில் தட் மேபி காஸ் என்விரான்மெண்ட் ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து உண்டு பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோவுக்கு பனி வந்து உருகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு படலமும் நமக்கு தெரிய இதுக்கப்புறம் நமக்கு என்ன மேபி இதெல்லாம் நடந்திருக்கா நம்ம ரிசர்ச்சுக்கு பண்ண முடியாத அளவுக்கு மேபி உயிரினம்லாம் நமக்கு தென்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இது நம்ம வந்து இந்த இதை பார்க்குறோம் வாம் அப்படின்னு பார்க்குறோம்னா இல்லைங்க, 2022 இதே சேம் சைபீரியாவில் கிட்டத்தட்ட 48,500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பி வைரஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அப்போவே நம்ம பயந்தோம். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, ஏன்பா இல்லாதெல்லாம் நோண்டி பெரிய ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த குளோபல் டெம்பரேச்சர் உலக வெப்பமயமாதல் ஆரம்பிக்க நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிய வரும். ஓகேவா? மேபி உலக வெப்பமயமாதல் தடுக்கணும்னா மரங்கள் நடுறது அது மாதிரி நிறைய சொல்லலாம். பட் ஆனால் அது யாரும் கேட்க போகிறதில்ல. எல்லாம் டெக்னாலஜி வைஸில் போகும்போது இப்போ தமிழ் அதில் இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன ப்ரோ வேர்ல்டு நியூஸ்லேருந்து தமிழுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கேஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். தமிழில் எவ்வளோ எழுத்து இருக்குன்னு தெரியாது. அந்த இயற்கை உணவு வகைகளை பற்றி கேட்டால் தெரியாது. பனம் பழம் பனங்காய் அப்படின்னா என்னென்ன தெரியாது. அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிலத்தண்ணீரை சேமிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் கிடையாது. விட பிடிச்சா பார்க்காம